guys, welcome to Kiru and Nick channel. இன்னைக்கு நாம விக்ரமாதித்யன் கதை பார்க்க போறோம். இது ஒரு தொடர் கதை, அதனால வாரத்திற்கு ஒரு பகுதி போடுறேன். இந்த வாரத்தினுடைய பகுதியை காணலாம் வாருங்கள். போஜராஜனின் தற்பெருமை. நமது நாட்டின் வடபகுதியில் உஜ்ஜயினி என்ற ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை போஜராஜன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனது புகழ் உலகெங்கும் பரவியது. அறிவாற்றல் மிகுந்த நீதி வாக்கியன் என்பவன் அமைச்சனாக இருந்தான். பக்கத்து காட்டு பகுதியில் கொடிய மிருகங்கள் அடிக்கடி நாட்டினுள் புகுந்து மக்களை துன்புறுத்தின. அதோடு நில்லாது ஆடு, மாடு, கோழி முதலான விலங்குகளை கொன்று தின்று விட்டு சென்றன. குடிமக்களின் துன்பத்தை அறிந்த போஜராஜ மன்னன் அமைச்சனுடனும் வீரர்களுடனும் காட்டு விலங்குகளை வேட்டையாட காட்டிற்கு சென்றான். கொடிய விலங்குகளை வேட்டையாடி குவித்தான். உச்சி வெயில் அடித்தது. வேட்டையாடிய மன்னன் போஜராஜனுக்கும் படை வீரர்களுக்கும் தண்ணீர் தாகமும் பசியும் எடுத்தது. நாலா திசைகளிலும் தண்ணீரை தேடி சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டே வந்தனர். அப்போது ஒரு பெரிய கம்பங்கொள்ளை ஒன்று இருந்தது. அந்த கொள்ளை சரவணப்பட்டன் என்னும் ஓர் அந்தணனுக்கு சொந்தமானது. காவலனுக்கு பரண் ஒன்று அமைத்து அதன் மீது அவன் அமர்ந்திருந்தான். வேட்டையில் களைத்து வந்த மன்னனையும் வீரர்களையும் பார்த்த அந்தணனுக்கு பரிதாபமாக இருந்தது. மன்னர் பெருமானே, கொள்ளையில் உள்ள கதிர்களையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் உண்டு பசியாருங்கள். இன்று என் விருந்தாளியாக வந்தது என் பூர்வ ஜென்ம பலனே என்று மகிழ்வோடு அழைத்தான். பசியால் வருந்திய போர் வீரர்கள் கதிர்களை ஒடித்து தின்னத் தொடங்கினார்கள். சிறிது நேரம் சென்றது. பரண் மீது இருந்த சரவணப்பட்டன் கீழிறங்கி வந்தான். அவனுக்கு ஆத்திரமாயிருந்தது. மன்னர் பெருமானே, நீங்களும் உங்கள் வீரர்களும் ஏழை அந்தணன் ஒருவனுடைய கம்பங்கொள்ளையை அழிக்கலாமா? நீதி நெறி தவறாத மன்னன் ஏழை அந்தணனின் வயிற்றில் அடிக்கலாமா? மற்றவர்கள் கெடுதல் செய்யும்போது குடிமக்கள் அரசனிடம் முறையாடலாம். ஆனால் அரசனை கெடுதல் செய்யும்போது நான் எவரிடம் சென்று முறையிடுவேன் என்று வாய்ச்சிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு அழுதான். அந்தணனின் வார்த்தைகள் அரசனின் நீதி உள்ளத்தை சுட்டன. அடுத்த கணமே போஜராஜன் தன் பரிவாரங்களை அழைத்து கொண்டு வெளியேறினான். சரவணப்பட்டன் மீண்டும் பரண்மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அரசே, எல்லோருக்கும் வேட்டையினால் ஏற்பட்ட களைப்பு இன்னும் தீரவில்லை என்பது உங்கள் முகமே காட்டுகிறது. வாருங்கள், கம்பங்கதிர்களையும் வெள்ளரி பிஞ்சுகளையும் உண்டு இளைப்பாறிச் செல்லுங்கள். வீட்டுக்கு வந்த விருந்தாளி உண்ணாமல் செல்வது சரியில்லை என்று இனிமையாக அன்புடன் அழைத்தான். போஜராஜனுக்கு பெரும் வியப்பாகிவிட்டது. பரண்மேல் இருந்தபோது நம்மை அன்புடன் அழைக்கிறான். பரனை விட்டு இறங்கியதும் அந்த உயர்ந்த பண்பு எண்ணம் மாறி கொள்ளை பாழாகிறதே என்ற கீழ்த்தார எண்ணம் கொண்டு விரட்டுகிறானே, ஒன்றும் புரியவில்லையே என்றான் அமைச்சனிடம். அரசே, பரண்மேல் இருக்கும்போது பரிவு காட்டுகிறான். நல்ல பண்பாளனாக இருக்கிறான். பரனை விட்டு இறங்கியவுடன் தன்னலமிக்கவனாக மாறிவிடுகிறான். இந்த இடத்தில் ஏதோ அதிசயம் இருக்க வேண்டும் என்றான் அமைச்சன். அரசன் அந்தணனிடம் வந்து, கம்பங்கொள்ளை பாழ்பட்டதற்காக வருந்தாதே. இந்த இடத்தை நான் அதிக விலைக்கு வாங்குகிறேன். ஓர் ஊரையும் பரிசாக தருகிறேன் என்று கூறி அவ்வாறே செய்தான். இவ்வாறு மன்னன் அக்கொள்ளையை தனதாகி கொண்டான்.